நான் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னேன், பட் இருந்தாலும் என்ன இப்படி பண்ணி விட்டாங்க. மக்களே, நான் எத்தனையோ கிணறு மரம் செடி கொடின்னு தேன் எடுத்து பாத்திருப்பியா. நம்ம ஊர் பக்கத்துல ஒருத்தர் பெட்டியில தேன் வச்சு சேல்ஸ் பண்ணி இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். எனக்குமே தேன் பெட்டி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால இன்னைக்கு அவர்கிட்ட போய் லைட்டா டீட்டெயிலா எல்லாத்தையும் கேட்டுக்கிடும் அப்படின்னு போயிருந்தேன். அப்போ அவரு எனக்கு தேன் கூட்டுல இருந்து சுத்தமான ஹனி வெட்டி கையில தந்தாரு. மக்களே, ரியலாவே டேஸ்ட் வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தேனை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் சொன்னு தந்தாங்க. அதுக்கப்புறம் தேனை பத்தின பயம் எனக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக எப்படி தேன் எடுக்கணும் அப்படிங்கறத சொன்னு தந்தாங்க. பயம் போனோம் அப்படிங்கறதுக்காக தேனீச்சை எடுத்து என் மூஞ்சில வச்சு விட்டுட்டாங்க. ரியலாவே ரொம்ப பயமா இருந்து, பட் இருந்தாலும் நான் பண்ணினேன். அதுக்கப்புறம் அவங்க தோட்டத்துல இருந்து என்ன அவங்க ஆபீஸ்க்கு கூட்டு போனாங்க. நம்ம தலையில இருந்து ஒரு முடி கூட விழுந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக எனக்கு கிளவுஸ்லாம் தந்தாங்க. அவ்வளவு நீட்டா பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, உங்களுக்கு வந்துட்டு ஹனி ப்ராடக்ட் தேவை அப்படின்னா இவங்களோட ஐடியா வந்துட்டு கொலாபரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இவங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இவங்க கிட்ட எல்லா வகையான ஹனி ப்ராடக்ட் மக்களே. அதை விட இவங்க பண்ணையில சுத்தமான தேன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்பி வாங்கலாம். இவங்க கிட்ட இருக்க தேன் நெல்லிக்காய் எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே ஃபேவரட். அதனால வந்துட்டு 3 பாட்டில் தேன் நெல்லிக்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.